அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் மிக முக்கியமான கல்விக்கான முன்னெடுப்பான நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து கடந்த 19ஆம் தேதி திங்கட்கிழமை அருள் ஆனந்தர் கல்லூரியில் மிகச்சிறப்பான கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி 2025 நடந்தேறி முடிந்திருக்கிறது. இந்த கல்வியாண்டில் மிகச்சிறப்பாக மதுரை மாவட்டம் 95.03 விழுக்காடு பெற்று மிக முக்கியமான முன்னிலை வகிக்கிற ஒரு மாவட்டமாக நம்முடைய மதுரை மாவட்டம் இருக்கிறது. இதற்காக கடுமையாக உழைத்த பள்ளிக்கல்வித்துறை பணியாளர்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துதல்களும். அன்புக்குரிய மாணவிகளே, மாணவர்களே, நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்திருப்பது ஒரு மிகச்சிறந்த பாராட்டுக்களோடு இன்னும் நீங்கள் அதிகம் படிக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கான தருணம்தான் இந்த தருணம். இந்த தருணத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அருளானந்தர் கல்லூரி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். அருளானந்தர் கல்லூரி கடந்த 55 ஆண்டுகளாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவில் கருமாத்தூரில் இருந்து மிகச்சிறப்பான உன்னதமான கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவையில் பயன்பெற்ற எத்தனையோ பேர் மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். வெற்றி நாயகர்களாக, தமிழகத்தினுடைய பெயர் சொல்பவர்களாக அருளானந்தர் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். அருளானந்தர் கல்லூரியில் நீங்களும் இணைந்து படித்து முன்னேறி இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற்றிட அருளானந்தர் கல்லூரி உங்களை அன்போடு வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. அருளானந்தர் கல்லூரியில் நீங்கள் சேர விரும்பினால் கீழ்கண்ட வெப்சைட்டில் உங்களுடைய பதிவுகளை செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாபு சாஜன் கெவின். நான் மாணிக்கம் ராமசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருப்பரங்குன்றம் மதுரையில் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய டாபிக் வந்து என்னென்னா மீடியா ஸ்டடீஸ். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, நிறையா விதமான டைட்டில்ஸில் எல்லாமே பேசியிருப்பாங்க. ஸோ மீடியா அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபோர்த் எஸ்டேட், அதாவது 4ஆம் தூணாக அது பார்க்கப்படுது. ஸோ மீடியானா என்ன? மீடியா என்றால் ஊடகம். ஊடகமை எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், அச்சுத்துறை, அதுக்கப்புறம் ஆடியோ விஷுவல் அதாவது தொலைக்காட்சி துறை, அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா. ஸோ இது மூணுலேயுமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லார் கையிலையுமே ஒரு நோட்டீஸ் வாங்கியிருப்போம், சுற்றி ஏகப்பட்ட ஃப்ளெக்ஸ் இருக்குது. இதெல்லாமே நமக்கான வேலை வாய்ப்புகள். இந்த மீடியா பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸ். நம்ம காலையிலேருந்து நிறைய செஷன் பார்த்தோம், அதில் நிறையா படிக்கணும், அதெல்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. பட் இதை பொறுத்தளவில் இது முழுக்க முழுக்க ஸ்கில். நம்ம நான் முதல்வன் ஸ்கீம்லேயுமே வந்து நிறைய விதமான டிஎன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். இன்னும் இது ஆல்ரெடி டெவலப் ஆகிடுச்சு, இன்னும் வந்து ஒரு பயங்கரமான பூமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இது. ஸோ மீடியா நான் சொன்ன மாதிரி பிரிண்டில் இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. டெலிவிஷன் பொறுத்தவரை யாருமே இன்றைக்கி டிவி பார்க்காம கிடையாது. மேபி 12th எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் பார்க்காம இருந்திருப்பீங்க, பட் யாருமே டிவி பார்க்காம கிடையாது. ஸோ எல்லாருமே டிவி பார்க்குறோம், அதில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நம்ம ரீல்ஸ் பார்க்காத நாள் கிடையாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்போ கூட பல பேர் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கிறீங்கன்னு தெரியுது. சார் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஆமாம் சார், அதான் சரி. ஸோ ரீல்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேலை வாய்ப்பு. இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் சாதாரணமாக எடிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன படிப்புகள் இருக்குது மீடியா துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. அதாவது இளங்கலை பட்டத்தில் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தென் பிஎஸ்சி அனிமேஷன், அதுக்கப்புறம் பிஏ ஜேர்னலிசம். இது 3 விதமான படிப்புகள் வந்துருக்கு.
இந்த 3 படிப்புக்கான தகுதி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பொறுத்தளவில் +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். திரும்ப சொல்கிறேன், +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கான மொத்த எலிஜிபிலிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இது யாரெல்லாம் படிக்கலாம், இது என்ன மாதிரியான இந்த படிப்பு என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு இது பற்றின அவேர்னஸ் இல்லை. இன்றைக்குமே இந்த செஷனில் வந்து நான் மீடியா பற்றின அவேர்னஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு டிராயிங் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். நீங்கள் நல்லா வரைவீங்க, வரைகிறத தாண்டி எனக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம். நம்ம வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறோம், நான் எல்லோரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறது இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி யோசிப்பேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி சார்ந்த ஆர்வம் இருக்குது அவங்ககிட்ட, எந்த ஒரு டெக்னாலஜி அப்டேட்டடாக வந்தாலும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாத விஷயத்து கூட இந்த ஃபோனில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டாக நீங்கள் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச படிப்பை நீங்கள் படிக்கிறது, எத்தனை பேர் அவங்க படிப்பை பிடிச்சி படிக்கிறாங்கன்னு தெரியாது, பட் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறப்போ ரொம்ப ஆர்வமாக படிப்பீங்க. அதுக்கடுத்தது மற்ற எந்த ஃபீல்டுலேயுமே இல்லாத ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்குது, என்ன அப்படின்னா ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி. இன்றைக்கி நீங்கள் ஒரு திரைப்பட இயக்குனராக விஸ்காம் முடிச்சுட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அட்லியாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி வந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படமாக இருக்கட்டும், எல்லாருமே விஸ்காம் முடித்தவங்க. ஸோ அந்த ஒரு படம் முடிச்சுட்டு இன்றைக்கி அவரோட அந்த டேரக்டரோட பாப்புலாரிட்டி வேறு லெவலில் போயிடுச்சு. ஸோ எந்த ஃபீல்ட்லையும் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஃபீல்டில் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலேஜுக்கு யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்கா, பல்கலைக்கழகத்தோட அனுமதி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. எய்தர் நீங்கள் சூஸ் பண்ணதை ஒரு அட்டானமஸ் காலேஜாக இருக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாகவும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கான்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து விஸ்காம் பொறுத்தளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேமரா இருக்கணும், ஒரு ஸ்டுடியோ இருக்கணும், ஒரு டிராயிங் லேப் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டி வித் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களோட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களான்றதை பார்க்கணும். என்னோடய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் எடிட்டிங். நான் விஸ்காம் முடிச்சுட்டு நிறைய விதமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்டு மூவிஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டாப் மூவிஸில். அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் சொல்லித்தராங்களான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு எடிட்டருக்கு ஜாப் வேக்கன்ட் வருது அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்களான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா முக்கியமாக ஒரு படிப்பை படிச்சுட்டு வேலை இல்லாமல் போயிடக்கூடாது, என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்க்கணும். இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய கிராஃபிக் டிசைனர், அதாவது நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேனர்ஸு, ஃப்ளையர்ஸு, ப்ரௌச்சர்ஸு எல்லாமே வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நடுவில் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்தாங்க, அது வந்து கார்ப்பரேட் லெவலில் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் வெப் டிசைனர், இன்றைக்கி வந்து வெப் டிசைனிங் வந்து ரொம்ப எல்லா விதமான தொழிலுக்கும் ஒரு வெப் டிசைனிங் தேவைப்படுது. அதே மாதிரி UI UX டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். நீங்கள் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, மொபைலில் இருக்கிற ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான வேலை வாய்ப்புகள் இதில் இருக்குது. 2D அண்ட் 3D அனிமேஷன், இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு 10 படம் வருது அப்படின்னா அதில் ஒரு 2 படம் 3 படம் குறைஞ்சபட்சம் அனிமேஷன் படமாக இருக்கும். ஸோ அனிமேஷனில் அவ்வளோ விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல்ஸில் ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான வேலை வாய்ப்புகள். அப்புறம் கேமிங், AR VR, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டினா நம்ம இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வருது, விர்ச்சுவல் ரியாலிட்டினா நம்ம மொத்தமாக கற்பனையாக பார்க்குறது. இது எல்லாத்தையுமே நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீடியா படிப்புகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜேர்னலிசம் இருக்கும், ஃபோட்டோகிராஃபி இருக்கும், டெலிவிஷன் இருக்கும், ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இருக்கும், மியூசிக் ப்ரொடக்ஷன் இருக்கும். அது போக ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட், இப்படி நிறையா வந்து அதுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன வேலைவாய்ப்புகள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு படம் பார்த்து முடித்த பிறகு என் கிரெடிட்ஸில் ஒரு 1/4 மணி நேரம் ஓடும். அந்த 1/4 மணி நேரம் ஓடுறப்போ அதில் பார்த்து நம்ம எந்திரிச்சு வந்துடுவோமே அந்த 1/4 மணி நேரம். என் கிரெடிட்ஸ் நம்ம யாரும் பார்க்குறதில்ல, பட் அதெல்லாம் பேர் போட்டோன்னா எந்திரிச்சு வந்துடும். அந்த இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளும்
இந்த மீடியா சம்மந்தமாக மீடியா சார்ந்த வேலைவாய்ப்புகள். சாருமே வந்து எஃப்எம்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரேடியோ ஜாக்கியும் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி எல்லாமே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்புகள். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த கல்லூரி கனவு அப்படின்ற ப்ரோக்ராம் மூலயமா நீங்கள் மீடியா சார்ந்த வேலைகள் வந்தாலும் நான் சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய எங்கே வேணாலும் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நன்றி, வணக்கம். ஒரு நல்ல கைத்தட்டலாம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சார், நம்ம செல்லில் நிறையா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லி ஒன்று வருது. ரொம்ப வயசான ஆள் கூட ரொம்ப அழகாலாம் ஆகுறாங்க. அது அந்த கோர்ஸ் வந்து எப்படி சார்? அது நம்ம மீடியாவில் தானே வரும்? இருக்குது சார், மீடியாவுக்கு. அது வந்து நமக்கு இப்போ சொன்ன மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே வந்துடும் சார். சரி. ஆகுமெண்டட் ரியாலிட்டின்றது என்னென்னா, இப்போ ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல ஒரு டைனோசர் வந்துட்டு போகிறத நம்ம பண்ணலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டினா இந்த இடமே புதுசாக இருக்கிற மாதிரி, வேறு மாதிரி இந்த பேக்ரவுண்டே மாற்றிடுறோம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இளமையாக இருக்கிறவங்களை காட்டலாம். இந்த ப்ளூ மேட் போடுறாங்களே, க்ரீன் மேட் போட்டு, க்ரீன் மேட் எல்லாமே நம்ம வந்து அதில் உண்டு சார், பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. ஸோ ஏஐ அண்ட் மீடியாவுமே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பில் போயிட்டுருக்கு சார். ஏன்னா நம்ம குரலும் நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால் மீடியாவை நல்லா பயன்படுத்திக்கிங்க. பாபு சார் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நல்லா கைத்தட்டலாம். ரொம்ப நன்றி. நன்றி.